ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் காமெடி மூவி தான் அப்பாவோட பேய் வீடு, அதாவது ஃபாதர்ஸ் ஹாண்டட் ஹவுஸ். இதுதான் இந்த படத்தோட பேரு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கிட்டாரை தூக்கிட்டு காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு கிராமத்துக்கு வராரு. பயங்கர சாரி வில்லேஜ், இதுதான் இந்த கிராமத்தோட பேரு. இந்த கிராமத்துக்குள்ள ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஒரு பழைய வீடு இருக்கு. அந்த வீட்டுல யாருமே இல்ல, காந்த இலைகள் தான் வீட்டை சுத்தி கிடக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப வருஷமா இங்க யாருமே வரலன்ற மாதிரி தான் தெரியுது. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஜன்னல் வச்ச குட்டி வீடு இருக்கு. அத ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் வீட்டுக்குள்ள போறாரு. கதவை திறந்து உள்ள வந்தா ஒரு பல்லி வந்து அவர் மேலே விழுது. என்னன்னு பார்த்தா வீடு ஃபுல்லா நிறைய பல்லிங்க இருக்கு. இப்பதான் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல நிறைய சூப்பரான வீடுலாம் இருக்கு, அப்புறம் எதுக்காக இந்த மொக்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா கேமராவை பார்த்து சொல்றாரு. எதனாலனா இது ஒரு பேய் கதைடா, ஹீரோக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா நடந்து போறாரு. இதுல இருந்து தெரியுது இந்த டைரக்டர் ஒரு குசும்புக்காரர்னு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. 1992ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க பசங்க காரை வச்சு ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அதே வயசு இருக்கிற இன்னொரு பையன் செடிக்கு நடுவுல ஒளிஞ்சிருந்து இவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஒரு சிஸ்டரும் பிரதரும் இவனை வந்து கிண்டல் பண்றாங்க. எதுக்குடா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, உன்னை அவங்க விளையாடுறதுக்கு சேர்த்துக்கலையா? அப்பதான் இங்க விளையாடிட்டு இருக்க ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க. அப்ப அவங்க கூப்பிடுறாங்க, டோதித் வா எங்க கூட விளையாடு, எதுக்காக அங்க நின்னு பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவனுக்கு போறதுக்கு தயக்கமா இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் ரிமோட் கார் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கிட்ட இருக்கிறது குச்சி வச்சு வீட்லயே செஞ்ச ஒரு கார் தான். இத பார்த்தா அவங்க கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் நான் வரல, நான் உங்க கூட விளையாடல, என் தம்பி கூட தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனா இவனுக்கு தம்பின்லாம் யாரும் இல்ல. அவங்க வீட்டுல அப்பா, அம்மா, அக்காவோட ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க. ஒரு பழைய வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க தான் அந்த அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டும். இந்த ஹஸ்பண்ட் எப்பவுமே இவங்க கூட தான் தங்கி இருப்பாரு. இவருக்குன்னு சொந்தமா எதுவுமே கிடையாது. ஹீரோட அப்பா ஃபாரஸ்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. இவன் அக்காவோட ஹஸ்பண்டும் ஃபாரஸ்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. ஆனா அதுல கிடைக்கிற சம்பளத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்துறாங்க. குடும்பத்தை நடத்துறதே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அப்பாவுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நான் முன்னாடி சொன்னல அந்த பயங்கர சாரி வில்லேஜ், அங்க போய் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாதான் ப்ரமோஷன் கிடைக்கும். அப்பா போறதுக்கு தயாரா தான் இருக்காரு. அப்ப மருமகனும் வரேன்னு சொல்றாரு. இவங்க மட்டும் போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. குடும்பமா போகணுமா வேணாமான்னு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. குட்டி பையனை கூப்பிட்டு என்னோட ப்ரமோஷனுக்காக நம்ம ஒரு வருஷம் வேற ஒரு வில்லேஜ்ல தங்க போறோம், உன்னோட ஸ்கூல்லையும் அங்கதான் மாத்த போறேன், நீ ஹாப்பி தானேன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது, இனிமே நான் ஸ்கூல்லாம் மாறி போக மாட்டேன், இங்கதான் வேணும், இங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த குட்டி பையன் அடம் பிடிக்கிறான். அப்ப அப்பா சொல்றாரு, உங்ககிட்ட சஜஷன்லாம் கேட்கல, ஆர்டர் போடுறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நம்ம நாளைக்கு அங்க போறோம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறான். அப்ப அம்மா அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறாங்க. நீ எதுக்காக வருத்தப்படுற, அங்க கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கல்ல, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ரிமோட் கார், அந்த காரை நான் வாங்கி தருவேன்ல, நம்ம அப்பா கூட போயிட்டா அப்பாக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும், அப்ப விலை அதிகமா இருக்கிற காரை நான் வாங்கி கொடுப்பேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அதுக்கு இந்த பையன் சொல்றான், அப்படின்னா எனக்கு 5 கார் வேணும் அப்படின்னு கேக்குறான். ஐயோ, நம்ம வேற வாக்கு கொடுத்துட்டோமே, இவ வேற 5 கார் கேக்குறான், இப்ப மாத்தி சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு தெரிஞ்சு அம்மா 5 காரும் கண்டிப்பா வாங்கி தரேன், ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கார்னு சொல்லி 5 வருஷத்துக்கு 5 கார் வாங்கி தருவேன்னு சொல்றாங்க. அப்ப அவன் சிரிச்சிட்டு சொல்றான், அம்மா நீ என்னை விட பயங்கர கேடியா இருக்க, சரி எப்படியோ வருஷத்துக்கு 1 வாங்கி கொடுத்துடணும்னு சொல்றான். அதுக்கு அம்மா ஓகேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் இவங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த கிராமத்துக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சுசுகி பைக் இருக்கு, அதுலதான் அம்மாவும் அப்பாவும் பையனும் போறாங்க. அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டும் வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ட்ரக்ல போறாங்க. மாமியாரும் மாமனாரும் முன்னாடி போனதும் இவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல, அதனால இவங்க கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் பார்த்து டிரைவர் காண்டாகிறாரு. சார், நான் வண்டி ஓட்டணும், நான் கண்ணை மூடிட்டு ஓட்ட முடியாது, கண்ணை திறந்து தான் ஓட்ட முடியும், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்தா நான் எப்படி போக்கஸ் பண்றது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா அப்படின்னு டிரைவர் சொல்ல இவங்க சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது, இதுங்க இம்சை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பாவும் அம்மாவும் பைக்ல வரதுனால அவங்க ஷார்ட்கட் பிடிச்சு போறாங்க. இவங்க வேற வழியா வராங்க. இவங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்ல போயிட்டு இருக்கும்போது பைக்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால இவங்க பைக்கை தள்ளிட்டு போற மாதிரி ஆயிடுது. அப்படி இவங்க தள்ளிட்டு போறப்ப மரத்துல குரங்கு மாதிரி ஒரு உருவம் இருக்கிறத அம்மா பாக்குறாங்க.
ஓன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ஆளு பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கான். இவன் எதுக்கு இங்க உட்காந்துட்டு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா பாக்குறப்ப எதுவுமே தெரியல. ஏதாவது குயில் கூவி இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவையும் பையனையும் கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ரொம்ப தூரம் போய் வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வரதுக்குள்ள புது வீட்டுல அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டும் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆயுதங்கள்லாம் வைக்கிற ஒரு வீடு, புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்டோர் ரூம். அதை பார்த்து இந்த குட்டி பையன் பயந்து நிக்கிறான். உடனே அக்கா அவனை பின்னாடி இருந்து ஒரு தட்டு தட்டி இன்னும் பயமுறுத்தி விட்டுறாங்க. இந்த ஸ்டோர் ரூமை பார்த்து நீ பயப்படுறியாடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அப்பதான் ரெண்டு லூசுங்க வராங்க. இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்பாவுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்க வந்தவங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லிட்டு இந்த வீடு உங்களுக்காக கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை, திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்க குடி வரலாம், நீங்க வர விஷயம் எங்களுக்கு லேட்டா தான் தெரிஞ்சது, அதனாலதான் இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தன்னோட ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரி நாங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அப்பா இந்த நைட் டைம்ல எதுக்காக போறீங்க, நீங்க இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்ல அதுக்கு இப்ப அதுல சீனியரா இருக்க ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம், நாங்க இங்க தங்கணும்னு அவசியம் இல்ல, இங்க பக்கத்துல தான் எங்க வீடு, அது மட்டும் இல்லாம இங்க இடம் இல்லல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அம்மா அதான் ஸ்டோர் ரூம் இருக்கே அங்க தங்க வைங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்டோர் ரூம் பார்த்து இந்த சீனியர் பயந்து போய் அங்கேயா, அங்க வேணாம் மேடம், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, நாங்க திரும்ப போயிடுறோம். அப்ப கூட வந்தவரு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குதானே, நம்ம இங்கே தங்கினா என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு நான் எதுக்காக சொல்றேன் உனக்கு தெரியலையாடா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே கேக்குறியான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப அக்கா அந்த ஸ்டோர் ரூம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த சீனியர் அந்த காலத்துல திருடங்களை பிடிச்சி அடைச்சி வைக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இதை ஆயுதம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமா மாத்திட்டாங்க. சரி நாங்க போகட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப அம்மா இவர் உங்க பாஸ் தானே, அவர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா, கேட்காம திரும்ப போறீங்களா, தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு நான் ரவுண்ட்ஸ்க்கு போய்க்கிறேன், நீங்க இங்க நிம்மதியா படுங்க, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேக்குறப்ப இந்த சீனியர் இல்ல சார் உங்களை தனியா விட்டுட்டு நாங்க இங்க படுக்க மாட்டோம், நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்ல, ஆனா என்ன சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. நான் தனியா போய்க்கிறேன், நீங்க இங்க படுத்துக்கோங்க, நாளைக்கு நம்ம ஒன்னா வேலையை பார்க்கலாம்னு சொல்றாரு. இவங்களும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க போல, குழந்தை வயித்துல வதைக்குது. அப்ப குழந்தைக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு போலன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்ப அவர் கொஞ்ச நேரம் குழந்தைய கொஞ்சிட்டு திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக போறாரு. அப்ப அக்கா சொல்றாங்க, எனக்கு குழந்தை வயித்துல இருக்கிறதுனால நான் வெயிட்லாம் தூக்க கூடாது, அது குழந்தைக்கே பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு வேலை செய்யாம எஸ்கேப் ஆகிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்க. இப்ப இவங்க அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது பல்லி அவங்க மேலே விழுது. அவங்க பயந்து போய் ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி வந்து ரூம்ல நிறைய பல்லி எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணு, இல்லைன்னா உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டும் ஒரு பல்லியை எடுத்து வெளியே போட்டுட்டு திரும்பி உள்ள போகும்போது சைட்ல பார்த்தா ஒரு உருவம் வெளியே நின்னுட்டு இருக்கும். இப்ப அந்த அசிஸ்டன்ட் ஸ்டோர் ரூம்ல தங்கி இருப்பாங்கல்ல, அப்போ சீனியர் சொல்றான், ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத, இந்த இடத்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பேசாம படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு இவன் உள்ள போலான்னு ஜூனியரோட கையை பிடிக்கிறான். பார்த்தா அங்க கையே இல்ல. இதை பார்த்த சீனியர் பயங்கரமா கத்துறாரு. அதை பார்த்து ஜூனியரும் கத்த ஆரம்பிக்கிறான். ஏன் கத்துனேன்னு கேக்குறப்ப உன் கையை காணும்னு சொல்ல, கை இங்க இருக்கு, அது மேல போட்ட ட்ரெஸ் தான் லூசு பாயிலன்னு ஜூனியர் சொல்ல, ஏய் என்னடா மரியாதை குறையுது, ஒரு பயத்துல வந்துடுச்சு சீனியர், மன்னிச்சிருங்க சீனியர், நீங்க எதுக்காக இப்படி என்ன பயமுத்துறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சீனியர் உனக்கு தெரியாதா இந்த வீட்டை பத்தி அப்படின்னு கேட்க, ஆமா டச் காலகட்டத்துலன்னு ஜூனியர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப சொல்லாதன்னு வாயை மூடுறாரு சீனியர். நம்ம இந்த வீட்டுல தான் இருக்கோம், நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும், நம்ம போய் படுத்து தூங்கலாம், இனிமே காலையில கண்ணை திறந்தா போதும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு போத்திட்டு படுத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள அம்மாவும் பையனும் தூங்கிட்டு இருக்காங்க. சத்தம் கேக்குது, வெளியே கதவை தட்டுற மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது. குட்டி பையனும் அம்மாவை கூப்பிட்டு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்றான். அப்ப அம்மா எழுந்து பாக்குறப்ப சத்தம் கேட்காது. நீ பேசாம தூங்குன்னு சொல்லும் போதுதான் திரும்பவும் அந்த சத்தம் கேக்குது. இதை கேட்ட உடனே அவங்களும் பயந்துடுறாங்க. அப்ப இவங்க ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் அந்த சவுண்ட் வருது. என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இருன்னு பையன் கிட்ட சொல்றாங்க. அப்ப எனக்கு பயமா இருக்கு, நானும் வரேன்னு சொல்லி அம்மா கூட பையனும் வெளியே வரான். அப்ப இதே சவுண்ட் அசிஸ்டன்ஸ்க்கும் கேக்குது. அவங்க பயந்துகிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கதவு வழியா ஒரு வெளிச்சம் மட்டும் வருது. அதை பார்த்து ஜூனியர் பயப்படுறான். ஒருவேளை இது கொலைக்காரனா இருக்குமோ, நம்ம போய் பார்க்கலான்னு கேக்குறான். அதுக்கு சீனியர்
நீ வேணா போய் வெளியே பாரு, நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த வெளிச்சம் வந்தது வேற எங்க இருந்தும் இல்ல, நம்ம அம்மா டார்ச் அடிச்சு பாத்துட்டு இருக்காங்கல்ல அந்த வெளிச்சம் தான் உள்ள வந்திருக்கு. இவங்க பார்க்கும்போது அந்த கதவு பூட்டி இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இவங்க 2 பேர்ல யாரு போகலான்னு பயந்துட்டு இருக்கும்போது சீனியர், உன் பேரு காஸ்னோ தானே, அப்படின்னா பெரிய வீரன்னு அர்த்தம். அந்த காலத்துல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை நீ உண்மையாக்க வேணாமா? உங்க அப்பாவும் அம்மாவும் நீ வீரனா இருக்கணும்ன்றதுக்காக தானே இந்த பேர் உனக்கு வச்சிருக்காங்க, நீ போய் பாருன்னு சொல்றாரு. இதே நேரத்துல நம்ம அம்மாவுக்கு அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு கொத்து முடி கிடைக்குது. இத பார்த்து பையன் பயந்து போயிடுறான். என்னாச்சுமான்னு கேக்குறான். அம்மா ஒன்னும் இல்லடான்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை அதுக்குள்ள அடிச்சு பாக்குறாங்க. அப்ப அந்த ரூம்குள்ள நிறைய முடி இருக்கிற வெள்ளையா ஒரு உருவம் தெரியுது. ஆனா இத அம்மா பார்க்கல, நமக்கு மட்டும் தான் காட்டுறாங்க. இப்ப இங்க அசிஸ்டன்ஸ காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கையில 2 குச்சியை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம தைரியமா வெளியே போலாம், நீங்க தனியா இங்க இருக்கிறது சரியில்லை, நான் 1 2 3ன்னு எண்ணுவேன், அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போலான்னு சொல்லிட்டு ஜூனியர் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பார்த்தா ஜூனியர் ஓடிட்டான், சீனியர் ஓடுற மாதிரி ஆக்டிங் கொடுத்து அங்கேயே உட்காந்துட்டான். இப்ப ஜூனியர் வெளியே வந்து குதிக்கிறப்ப அம்மா பயந்துடுறாங்க. என்னடான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நாங்க திருடன் தான் வந்துட்டானோன்னு பார்க்க வந்தோம்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் ஏதோ சத்தம் கேட்டேன், ஸ்டோர் ரூம்ல இருந்து யாரோ பூட்டை உடைச்சிட்டு உள்ள போன மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் பார்க்க வந்தேன். இதே நேரத்துல ரவுண்ட்ஸ்க்கு போன அப்பா வராரு. அவர் வந்துட்டு இங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவர் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, பசங்க ஏதோ பார்த்து பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இதே டைம்ல ஜூனியர் சீனியர் கிட்ட, நீ என்ன நல்லா ஏமாத்திட்டல்ல, நான் மட்டும் தான் வெளியே வந்தேன், நீங்க இன்னும் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், நான் இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன், அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி மழுப்புறான். அப்படியே இன்னைக்கு நைட் எந்த பிரச்சனையும் இல்லாம முடியுது. அடுத்த நாள் காலையில அப்பாவும் மருமகனும் வேலைக்கு கிளம்புறாங்க. அப்ப இந்த அசிஸ்டன்ஸும் ரெடி ஆயிட்டாங்க. இதே நேரத்துல தான் வீட்டுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க பெட்டி கடையில இருக்கவர் வராரு. உங்க வீட்டுக்கு என்ன வேணும்னு கேள்விப்பட்டா, அதனாலதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அம்மா இவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அக்கா கிட்ட காசு கொடுத்துட்டு இத அப்பா கிட்ட கொடுத்துட்டு எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அம்மா உள்ள போனதும் இந்த கடைக்காரர் அக்கா கிட்ட கேக்குறாரு, நீங்க இந்த வீட்டுல தங்குறப்ப பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அக்கா சொல்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லையே, எதுக்காக நீங்க அப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, டச்சுக்காரங்க இந்த நாட்டை ஆண்டப்ப நிறைய திருடங்களை இந்த வீட்டுல வச்சுதான் கொண்டு இருக்காங்க, அதனால இந்த வீட்டுக்கு வரதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் அக்கா பயந்து போய் நின்னுட்டு இருக்கும்போது அப்பா திரும்ப வந்துட்டாரு. இவர் சொன்னதை எல்லாத்தையும் அப்பா கேட்டுட்டாரு. அப்ப அவரு, எதுக்கு நீ இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என் குடும்பத்தை பயமுறுத்துற, இனிமே இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காத, இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அம்மா பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் உன்னை கூட்டிட்டு போவேன், வழியெல்லாம் பாத்துக்கோ, நாளையில இருந்து நீ தனியா தான் போகணும்னு சொல்றாங்க. அப்படி இவங்க பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாட்டுல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு மேல ஏற்கனவே பார்த்தோம்ல, மூஞ்செல்லாம் வெள்ளையா பூசிட்டு பெரிய முடியெல்லாம் வச்ச ஒரு ஆம்பளை பேய் அது மரத்து மேல இருந்துகிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கு. ராஜாதி ராஜாதி அப்படின்னு பாடிட்டு இருக்கு. இதே நேரத்துல அக்கா வந்து துணியை காய போடும்போது துணியில கையச்ச மாதிரி ஒரு கரை இருக்கிறத பாக்குறாங்க. இதே நேரத்துல அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குறது. ஒரு பயங்கரமான வழியில அழுகிற மாதிரி ஒரு பொண்ணோட சத்தம் கேக்குது. இவ பயந்து போய் பாக்குறா, அங்க எதுவுமே இல்ல. இப்ப திரும்பவும் துணியை பாக்குறா, பார்த்தா அந்த கரையும் இல்ல. இப்ப திரும்பவும் அந்த அழுகுற சத்தம் கேக்குது. இனிமே இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அக்கா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டோர் ரூமோட கதவை யாரோ உடைச்சிட்டு வந்து இவ மேல கைய வைக்கிறாங்க. இவ ஆன்னு கத்திக்கிட்டே திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அவளோட ஹஸ்பண்ட் தான். அப்ப இவ அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து, நான் ஒரு சத்தம் கேட்டேன், நீ என்னன்னு கொஞ்சம் போய் பாரு. இவன் கிட்ட போய் பார்க்காம இங்கிருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு, உன்னோட பிரம்மையா இருக்கும், பிரச்சனை எதுவும் இல்ல, வா நம்ம போய் கட்டி பிடிச்ச விளையாடலான்னு சொல்லும்போது, போடா ஊரெல்லாம் சுத்திட்டு வேர்வையோட வந்தா நான் கட்டி பிடிக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா போயிடு, அந்த எண்ணமே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இவங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் இந்த வீட்டுல நடக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, அப்பா இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்காது, அம்மாவும் பசங்களும் இருக்கிறப்ப மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அந்த சின்ன பையனோட விளையாட்டு சாமான்கள்லாம் தானாவே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. அங்க அப்பா ராத்திரி பகல்னு பார்க்காம வேலைன்னு காட்டுக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு அங்கேதான் மேக்சிமம் காட்டுக்கு தான் காவல் இருக்காரு. வீட்டுக்கு வரும்போது பசங்களும் அம்மாவும் சொல்றாங்க, இந்த வீட்டுல ஏதேதோ பிரச்சனை இருக்கு, ஏதேதோ மோசமான விஷயமெல்லாம் நடக்குது, நாங்க ரொம்பவே பயந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா, பெரியவங்க சொல்றதை கேட்கலன்னா இந்த மாதிரி தான் நடக்கும், முக்கியமா அப்பா சொல்றதையும் ஹஸ்பண்ட் சொல்றதையும் கேட்டு நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா
தெய்வம் தண்டிக்கும்னு சொல்லிட்டு அப்பா கிண்டல் பண்றாரு. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. இங்க பெரிய ஆபீசர்லாம் வந்து அப்பாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அது என்னன்னா, நீங்க இருக்கிறதுனாலதான் இந்த காடு செழிப்பா இருக்கு, மரங்கள்லாம் வெட்ட விடாம பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும், அந்த திறமை உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சீனியர் திடீர்னு மண்ணை நோண்டி பேய் மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து ஜூனியர் பயந்து என்னது இது, ஐயோ அல்லான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அதுக்கு ஹஸ்பண்ட், நீ கிறிஸ்டியன் தானே, நீ ஏன் அல்லான்னு சொல்ற? உடனே ஜூனியர், ஜீசஸ் பயத்துல சாமி மாறி போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். இப்ப சீனியரோட கண்ணெல்லாம் மாறுது, ஏதோ பேய் உடம்புல ஏறின மாதிரி. அவன் பேய் சவுண்ட்ல பேசுறான். எனக்கு சுத்தமான கலாச்சாரம் வேணும், முறையாட அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஜோம்பிஸ் மாதிரி இவங்களை பார்த்து ஓடி வரான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஜூனியர் எகிரி குதிச்சு, நீ என்ன பயமுறுத்துவியாடா, எங்களை கொல்ல பாப்பியா அப்படின்னு சொல்லி இவன் மேல ஏறி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுல அவன் மயங்கிடுறான். அடிச்ச அடியில பேயும் ஓடி போயிடுச்சு. இவன் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்க்கும்போது உடம்புலயும் மூஞ்சிலையும் அடி வாங்கின தழும்பா இருக்கு. அது பேய் உன் மேல ஏறினதுனால வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க அவனை ஏமாத்திடுறாங்க. அவனுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அம்மா அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவ்வளவு நடந்த குடும்பத்தை பத்தி நீ யோசிக்க மாட்ட, நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போகணும், இதெல்லாம் ஒரு விளையாட்டா தெரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு 2 பசங்க இருக்காங்க, பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்கா, இது ஒரு பிரச்சனை பிடிச்ச ஊரு, இனிமே இங்க இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது இப்ப அப்பா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னால இங்க இருந்து ஓட முடியாது, எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கு, எனக்கு இவங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் கரெக்டா பண்ணணும், உங்க யாருக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆகல, அவன் கொஞ்ச நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணதுக்காக இங்க பேய் பிசாஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம், பேய் பிசாசெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்ல, நான் எவ்வளவு இருட்டிலையும் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியாதான்னு இவங்க சொன்னதை அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டுறாரு. இதே நேரத்துல நம்ம சீனியர் ஜூனியர் கிட்ட, ஏண்டா பேய் பிடிச்சா மூஞ்செல்லாம் வீங்கி அடி வாங்கின மாதிரி ஆயிடுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜூனியர், ஆமா ஆகும், இதெல்லாம் நார்மல் தான், என்னோட குடும்பத்திலேயே என்னோட பெரியப்பாவுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு, மயக்கத்துல இருந்து எழுந்து வரப்ப அவருக்கு ஒரு கால் இல்ல, சில நேரத்துல பேய் நம்மள பயங்கரமா அடிச்சு காலை கூட கொண்டு போயிடும்னு சொல்லிட்டு இவனை ஏமாத்திட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் வந்து, அண்ணா இங்க நடக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எனக்கும் இங்க இருக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு, ஒரு வேலை பண்ணலாம், அந்த பெட்டி கடையில இருக்கிற பெரியவர்கிட்ட இங்க நடக்கிற சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நம்ம போய் கேட்கலாம், நீங்க என் கூட வரீங்களான்னு கேட்டுட்டு இவங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த பெட்டிக்காரர்கிட்ட இவங்க 3 பேரும் போறாங்க. இந்த ஊர்ல என்னதான் நடந்தது, அந்த வீட்டுல என்னதான் நடந்ததுன்னு குட்டி பையன் கேக்குறான். அப்ப அவர் சொல்றதுக்கு யோசிக்கிறாரு. அப்ப சீனியர் ஒரு கஞ்சா வச்ச பீடியை கொடுக்கறாரு. இதை வச்சுட்டு சந்தோஷமா சொல்லுங்க அப்படின்னு அந்த பீடியும் பத்த வச்சு 2 இழுத்து புகையை விட்டுட்டு அப்புறம் அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டச்சுக்காரங்க நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஷேக்குங்க சந்தன மரங்க நிறைய கிடைக்கும்னு இங்கதான் வந்து தங்கி இருந்தாங்க. அதே நேரத்துல உள்ள கிராமத்து பொண்ணு ஒரு டச்சுக்காரனை காதலிச்சு பிரெக்னென்ட்டும் ஆயிட்டா. அவளோட பேரு மிமின். அவளோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ருக்மணி. ஆனா அந்த டச்சுக்காரனுக்கு ஒரு மனைவி இருக்கா. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஜெயில போட்டுடுறா. இந்த டச்சுக்காரனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவ மேல பொய் கேஸ்லாம் போட்டு அவளை கொண்டு போய் நீங்க தங்கி இருக்க வீட்டுல அந்த ஸ்டோர் ரூம்ல தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ வெளியே வரவே இல்லை, யாரையும் பார்க்கவே இல்லை. அவ ஆசாசியா காதலிச்ச அந்த காதலனையும் பார்க்கவே இல்லை. சொல்ல போனா அவளோட விரலையும் இவங்க கட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜூனியர் இடது கையா வலது கையான்னு கேட்க, இப்ப இது ரொம்ப முக்கியமாடா, நீங்க மிச்ச கதையை சொல்லுங்கன்னு சொல்ல இவர் மீதி கதையை சொல்றாரு. அவ அந்த ஜெயிலேயே ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கிறா. ஆனா குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே இவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை தான் அவங்க 2 பேரும் இறந்தாங்க. அதனாலதான் அந்த நாள் வரும்போது இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. உடனே அந்த சின்ன பையன் எந்த மாசம்னு கேக்குறான். எந்த மாசமா இருந்தா உனக்கு என்னடா, எல்லா வெள்ளிக்கிழமையும் பிரச்சனை தான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட வந்து சொல்றான். அதுக்கு அப்பா, அந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்ல, இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான், நீங்க யாரும் இந்த பெருசா எடுத்துக்காதீங்க, செலவுக்கு காசு இல்ல, இந்த பாக்கெட் மணி வச்சுக்கோன்னு சொல்லி அப்பா கொஞ்சம் காசு கொடுக்கறாரு. பையனும் ஹாப்பி ஆயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா குட்டி பையன் கிட்ட வந்து அப்பா ஏதாவது காசு கொடுத்தறாருன்னு கேக்குறாங்க. இவன் இல்லன்னு சொல்லி தலையாட்டுறான். அம்மாவும் கொஞ்சம் காசை பாக்கெட் மணியா கொடுக்குறாங்க. பயப்புல இந்த வயசுலயே ஃப்ராட் வேலை எல்லாம் பாக்குது. அதை வாங்கிக்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போறான். அன்னைக்கு ஈவினிங் அப்பா மருமகன் அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து காட்டுல காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சீனியர் தண்ணி எடுக்க வரும்போது ஒரு உருவத்தை பாக்குறான். முன்னாடி மரத்துல உட்கார்ந்து இருந்தார்ல, மூஞ்செல்லாம் வெந்து போய் ரத்த ரத்தமா இருந்த ஆளு கீழே இறங்கி வந்து வாயை திறந்து ஐயோன்னு சொல்றான். இவன் உடனே அதை பார்த்து பயந்து போய் பேய் பேய்னு கத்துறான். இவங்க பாக்குறப்ப எதுவுமே இல்ல. அப்ப இவருக்குள்ள திரும்பவும் பேய் ஏறிடுச்சு. அதை விரட்டணும்னு சொல்லி அரபில ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அவன் திரும்பவும் கத்துறான். அதுக்கு ஜூனியர், இவன் முஸ்லீம் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருக்கான், அவனோட ஆள்காட்டி விரல பிடிச்சி திருப்பு, அப்பதான் இவன் உண்மையான முஸ்லீமான்னு தெரியும்,
இவன் வந்து நான் முஸ்லீம் தான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க இதெல்லாம் கேட்காம தலையில கை வச்சு மந்திரத்தை சொல்றாங்க. பேய் விரட்டுறதுக்காக ஆள்காட்டி விரல திருப்புறன்ற பேர்ல விரல திருப்பி விரலையே உடைச்சிடுறாங்க. இவனும் எனக்கு பேய் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவங்க விரல உடைச்சிட்ட பிறகு இவனால கத்த முடியல. அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் இல்லாம கத்துறதையே நிறுத்திடுறான். அதனால இவங்க பேய் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. இதே நேரத்துல வீட்டுல சின்ன பையனுக்காக தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்த அக்கா அவர் குளிக்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் இந்த சுடு தண்ணியை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல ஊத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நீ போய் குளி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. இவரும் பாத்ரூம்குள்ள போறாரு. அக்கா டவல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டவல் எடுக்க போறாங்க. அப்பதான் காட்டுறாங்க இவளுக்கு நிற மாசம் ஆயிடுச்சு, டெலிவரி டேட் கிட்ட வர போகுதுன்னு. அப்ப அந்த குட்டி பையன் வந்து என்னோட தண்ணியை என்கிட்ட கேட்காம நீ தான் எடுத்தியான்னு கேட்கிறான். அதுக்கு உனக்கு வேணும்னா வேற தண்ணி எடுத்துக்கோ, அம்மா கிட்ட சொன்னா போதும் அவங்க சூடு பண்ணி தருவாங்க, என்கிட்ட சண்டை போட வராதுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு டவல் கொடுக்கறதுக்காக கதவை தட்டுறாங்க. ஆனா கதவை திறக்க மாட்டாரு. இவ போர்ஸா தள்ளுறா. பார்த்தா உள்ள யாருமே இல்ல. இப்ப இவ பயந்து போய் அம்மா கிட்ட கேக்குறா, அம்மா என்னோட ஹஸ்பண்ட பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிக்க வந்தாரு, இப்ப எங்க போனாருன்னே தெரியல. அப்ப அம்மா சொல்றாங்க நீ என்ன கனவு கண்டியா, வயித்துல இருக்க குழந்தை வளர வளர நீ கனவு காண்றது அதிகமாயிடுச்சு, அப்பா கூட தானே அவரும் பண்ணாரு, நாளை காலைல தான் வருவாரு, இது உனக்கு தெரியாதா. இதை கேட்ட உடனே இவங்க பயந்து போய் அம்மா நான் உண்மையாவே அவரை பார்த்தேன், அப்ப நான் பார்த்தது என்னவா இருக்கும். அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நைட் ஆயிடுச்சு, போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப பக்கத்து ரூம்ல இருந்து இந்த அக்காவுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. யாரோ நிறைய பேர் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் மெதுவா அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்க அக்காவும் அம்மாவும் அந்த குட்டி பையனும் இருப்பாங்க. கூடவே ஒரு பேயும் பிரசவம் பார்த்துட்டு இருக்கு. இவ பயந்து போய் எழுந்து பாக்குறா. பார்த்தா அது உண்மையிலே கனவு தான் போல. கனவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பாக்குறா. பார்த்தா உண்மையாவே பேய் பக்கத்துல இருக்கு. இவ அம்மா தான் பேய் மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இவ மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடறா. இவளோட சத்தத்தை கேட்டு இவங்களும் கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது மூஞ்ச கழுவிட்டு வந்து படுக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படி ஆள பயமுறுத்துற மாதிரி பண்றேன்னு திட்டுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்கும்போது அப்பாவும் மருமகனும் வேலையை முடிச்சுட்டு வராங்க. என்ன எங்க பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த அக்கா சொல்றாங்க நான் ஒரு பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்துறாரு. அதெல்லாம் கனவா இருக்கும், நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருந்த, தூக்கத்துல வந்த கனவு தான், இதுக்கெல்லாம் பயப்படாதுன்னு சொல்றப்ப அந்த குட்டி பையன் எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்குது, ஒருவேளை நம்ம எல்லாரையும் பேய் ஆஃபர்ல கொண்டுடுச்சுன்னா நம்ம பலிகடை ஆயிடுவோமா. அப்ப அந்த குட்டி பையனோட அப்பா வாயை மூடுறா குரங்கு, இனிமே வாயை திறந்தா அவ்வளவுதான்னு சொல்றாரு. அதுக்கு அம்மா பேய் வராம இருக்கிறதுக்காக விடிஞ்சதும் மூங்கில் கொம்ப வீட்டை சுத்தி நட்டு வைக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அக்காவோட ட்ரெஸ்ல ஒரு வெங்காயத்தை குத்தி வைக்கிறாங்க. பாம்பு வராம இருக்க வெங்காயத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பேய் வரக்கூடாதுன்னு இதை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததான் சாயங்காலம் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு அந்த குட்டி பையன் வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவனும் வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அக்கா வந்து இந்த குட்டி பையனை கூப்பிடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கே தெரியாம இவங்க ஒரு காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த குட்டி பையன் கதையா சொல்லிட்டு இருக்கான். ஸ்கூல் அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கான். இவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல வீட்டுல உண்மையான அக்கா வந்து பாக்குறாங்க. குட்டி பையனை காணோம், அவனோட பேக் மட்டும் தான் இருக்கு. அப்ப அவனை கூட்டிட்டு போனது யாரு. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பையனுக்கு சந்தேகம் வருது. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், அக்கா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு நிறுத்துறான். அப்ப அக்காவோட கால் வழியா ரத்தம் கொட்டுது. அப்படியே திரும்புறாங்க. பார்த்தா மூஞ்செல்லாம் வெந்து போய் முடியெல்லாம் அதிகமா வச்சுக்கிட்டு கோரமா ஒரு உருவம் இருக்கு. இத பார்த்த குட்டி பையன் கத்திக்கிட்டே ஒரே ஓட்டமா ஓடுறான் பாருங்க. அம்மா பேய் பேய்னு சொல்லிட்டு ஓடுறான். இப்ப அங்க கட் பண்ணி வீட்டுல காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் எங்க போனான்னு தெரியல. நைட் ஆகியும் இன்னும் காணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா பயந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கேயாவது போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப ஜூனியர் சொல்றாரு ஒருவேளை மிமினோட பேய் தான் இந்த குட்டி பையனை தூக்கிட்டு போயிருக்குமோ. அதுக்கு சீனியர் பேசாம இருடா, மிமினோட பேச்சை இங்க எடுக்காதுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்ப அப்பா எழுந்து வந்து நீ பயப்படாத, அவன் எங்கேயாவது விளையாட தான் போயிருப்பான், திரும்ப வர்றதுக்கு வழி தெரிஞ்சிருக்காது, அதுதானே தவிர பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள குட்டி பையனை தேடி போறாங்க. அதே நேரத்துல மருமகனும் ஜூனியரும் பெட்டிக்கடை
தாத்தாவை பார்க்க போறாங்க. அங்க போய் அந்த குட்டி பையனை காணோம், யாராவது கடத்தி கொண்டு போயிருப்பாங்களா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல இப்ப அந்த தாத்தா சொல்றாரு, மனுஷங்களை கடத்துற அளவுக்கு ஆளுங்க யாரும் இங்க கிடையாது. இந்த குட்டி பையனை விட விலை உயர்ந்த மரங்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருக்கு. அப்புறம் எதுக்கு பசங்களை கடத்தணும்? இப்ப குட்டி பையனை கடத்தினது மனுஷங்க இல்லாம பேயா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க. இவன் வழி தெரியாம அங்க இங்கன்னு போய் கடைசியா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த சுடுகாட்டுக்கு வந்துடுறான். அப்பவும் முன்னாடி பார்த்தோம்ல அந்த பேய் இப்ப அந்த மரத்து மேலதான் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு, ராஜாத்தி ராஜாத்தி. அப்ப இந்த பையனை யாரோ பின்னாடி இருந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பெட்டி கடைக்கார தாத்தா. டேய் நீ இங்க என்னடா பண்ற, வீட்டுல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த குட்டி பையன், தாத்தா நான் இங்க ஒண்ணு பார்த்தேன், அதை காட்டலான்னு போறப்ப இல்ல சொல்லாத, நீ சொன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும், இங்க பார்த்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு மந்திர தகட அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு. வா நம்ம வீட்டுக்கு போலான்னு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. எவ்வளவு தேடியும் அந்த சின்ன பையனை கண்டுபிடிக்க முடியல. அதனால அப்பா திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறாரு. அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த டைம் அந்த குட்டி பையன் வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஊரா இருந்தா அடி பின்னி இருப்பாங்க, ஆனா அங்க வந்து கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கிறாங்க. அந்த பையனை ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நாங்க எவ்வளவு பயந்துட்டோம்னு தெரியுமா உனக்கு, நீ எங்க போன? அப்ப அந்த குட்டி பையன், நான் கொஞ்சம் நடக்கலான்னு போனேன், இருட்டானதை கவனிக்கல. நடக்க போனியா? சாயங்காலம் நடக்க போயிட்டு இப்பதான் வரியா? எனக்கு தெரியாதுப்பா, நான் தெரியாம வழி மாறி போயிட்டேன், நான் திரும்ப வரலாம்னு சொல்லிட்டு வழி தெரியாம முழிக்கிறப்ப அங்க ஒரு பெரியவர் தான் எனக்கு வழி காட்டினாரு அப்படின்னு சொல்றான். இப்ப அம்மா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்கூல் விட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும், வீட்டுல இருந்து எங்கேயும் நீ தனியா போக கூடாது, உனக்கு வேண்டியதெல்லாம் அம்மா தரேன், உன் கூட விளையாடுறதுக்கு வரேன், நீ எங்கேயும் போகாதன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம அக்காவோட பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை வெளியே வர டைம் வந்துருச்சு. இப்ப எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எடு அவளை வண்டியில ஏத்து, நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல அப்ப அப்பா, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும், இந்த கிராமத்துல பிரசவம் பார்க்குற ஆயா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடுன்னு சொல்ல இவங்களும் போய் அந்த ஆயாவை கூட்டிட்டு வராங்க. அப்படியே வீட்டுல வச்சே பிரசவம் பாக்குறாங்க. இவங்க பிரசவ வலி தாங்க முடியாம அவங்க ஹஸ்பண்டோட கையை டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அதுல அவரோட தோலே உரிச்சிடுறாங்க. ஒரு வழியா குழந்தையும் பிறந்துருது. இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ ஒரு அம்மா ஆயிட்ட, ஜாக்கிரதையா குழந்தைய பாத்துக்கணும், நீயும் ஜாக்கிரதையா இருக்கணும், அம்மான்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது இப்படிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அக்கா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நான் பொண்ணாவே பிறந்திருக்க கூடாது, ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், ஒரு வைஃப்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு அம்மானா இப்படிதான் இருக்கணும்னு உயிரை வாங்குறீங்க. ஆனா ஹஸ்பண்ட பாரு, இன்னும் பிபி வண்டியை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஒரு பொண்ணா நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், எல்லா பாரத்தையும் நான் தான் சுமக்கணும், எல்லா கஷ்டமும் நான் தான் படணும், ஆனா அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, ஏன்னா அவளையும் பார்த்துப்பா, அவ கூட இருக்கவங்களையும் பார்த்துப்பா, இப்படித்தான் அழகான உலகம் உருவாகுது இப்படிலாம் டயலாக் பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப நைட் ஆகுது. அந்த குட்டி பையன் இந்த குழந்தையோட அழுகையை கேட்டு தூக்கம் வராம அக்காவோட ரூமுக்கு போய் பாக்குறான். அப்ப அக்கா போன மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆனா குழந்தை பயங்கரமா கத்துறா. இதெல்லாம் அவ கண்டுக்கவே இல்ல. இப்ப இந்த குட்டி பையன் பார்க்கும்போது குழந்தை ஜன்னலை பார்த்து தான் அழுதுட்டு இருக்கு. ஜன்னல்ல ஏதோ பார்த்த மாதிரி அழுகுது. அப்ப இவன் ஜன்னலுக்கு பக்கத்துல போய் பாக்குறான். அப்ப ஜன்னலோட கண்ணாடியில ஒரு கை பட்டுன்னு வருது. இத பார்த்து இவன் அலறி பின்னாடி வரப்ப அவங்க அம்மா அவன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இவன் அம்மா கிட்ட, அம்மா அம்மா நான் ஒரு கை பார்த்தேன்னு சொல்றான். ஆனா அம்மா பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல. அவங்க குழந்தைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு சமாதானப்படுத்திட்டு அழுகையை நிறுத்திட்டு திரும்பவும் போறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம அக்கா மேல பல்லி விழுது. இவ அலறி போய் எழுந்துக்கும் போது அந்த ரூம் ஃபுல்லா பல்லியா இருக்கு. இவ பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டு அம்மாவும் குட்டி பையனும் வந்துடுறாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருக்கான். அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்துட்டாங்க போல. அப்ப அப்பா பைக்கை பார்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த குட்டி பையன் ஓடி போய் அப்பாவையும் கூப்பிடுறான். வீடு முழுக்க பல்லியா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்பா போய் பார்க்கும்போது அக்கா ரூம்ல மட்டும் இல்லாம வீடு முழுக்கவே பல்லியா இருக்கு. அப்ப திடீர்னு கரண்ட் போயிடுது. குழந்தை தனியா இருக்கா, நீங்க கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொல்ல இவரும் தீப்பெட்டி எடுத்துட்டு ரூம்குள்ள போறாரு. வெறும் இருட்டா தான் இருக்கு. அப்ப தீப்பெட்டியை உரசி தீயை ஏத்தும் போது டக்குனு யாரோ அப்படின்னு ஊதி அணைச்சிடுறாங்க. கடைசியா பத்த வைக்கும் போது பார்த்தா பின்னாடி கோரமான ஒரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிக்குது. ஒரு வழியா அந்த மெழுகுவத்தியை பத்த வச்சுட்டு அந்த மெழுகுவத்தியை கொண்டு வந்து ஹால்ல வைக்கிறாரு. இனிமே பயப்பட வேணாம், நீ போய் குழந்தைய எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அக்காவை உள்ள அனுப்புறாங்க. இப்ப அக்கா உள்ள வந்து பார்க்கும்போது தொட்டில குழந்தைய காணும். அவ அழுது எல்லாரையும் கூப்பிடுறா. குழந்தைய காணும், இங்கதான் படுக்க வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னே தெரியலையே, என் குழந்தை எங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுறா. அப்ப அக்காவை சமாதானப்படுத்திட்டு, பயப்படாத, குழந்தை எங்கேயும் போகாது, நம்ம போய் பார்க்கலாம், நீ அழுவாதன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஏதோ தொட்டில படுக்க வச்சிருந்த
குழந்தை எழுந்து நடந்து போன மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்படி தேடிட்டே இருக்கும்போது இந்த குட்டி பையனுக்கு அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. இப்ப அந்த சத்தம் கேட்டு இவன் ஒரு ரூம்குள்ள போறான். அப்ப இவன் பின்னாடியே அந்த பேயும் குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இவன் எங்க நிக்கிறானோ அதுக்கு பின்னாடிதான் அந்த பேய் நடந்து போயிட்டு இருக்கு. கடைசியா வீட்டோட பின்வாசல்ல இவன் அந்த பேயை பாத்துடுறான். திடீர்னு பார்த்தா அந்த பேய் தலைகீழா இவன் முன்னாடி வந்து நிக்குது. அவன் பயங்கரமா பயந்து போய் கத்துறான். இதை கேட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஓடி வராங்க. வந்து பார்க்கும்போது இவன் ஓரமா மூஞ்சி முடிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கான். என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டான். அதுக்குள்ள ஹஸ்பண்ட் அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் என் குழந்தைய காணோம், கொஞ்சம் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. இதே நேரத்துல நம்மளோட அசிஸ்டன்ஸ் மழையா இருக்கிறதுனால போத்திட்டு படுக்கலான்னு போறாங்க. அப்பதான் அப்பா வந்து அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு என்னோட பேர குழந்தைய காணோம், தேடி கண்டுபிடிக்க நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஜூனியர் வேகமா போய் சீனியரை கூப்பிடுறான். பாஸ் கூப்பிடுறாரு, அவரோட பேர குழந்தைய காணோமா, நம்ம போய் தேடணும். அப்ப சீனியர், இங்க பாரு, வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் காணாம போறாங்க, அதை தேடி கொடுக்கறதா நம்ம வேலையா? நம்ம இங்க மரத்துக்கு காவல் காக்க வந்தோமா, இல்ல இவரோட குழந்தைக்கும் இவரோட பேர குழந்தைக்கும் காவல் காக்க வந்தோமா? இந்த லூசு குடும்பம் வந்ததுல இருந்து பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அங்க பாஸ் நின்னுட்டு இருக்காரு. என்னது, குழந்தைய காணுமா? இனிமே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது, வா வா சீக்கிரமா போய் குழந்தைய தேடலாம்னு சொல்லிட்டு பாஸை கூட்டிட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. கிராமத்துல இருக்கவங்களும் இப்ப இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் தேடி பாருங்கன்னு சொல்ல, அப்படியே எல்லாரும் கையில டார்ச் வச்சுக்கிட்டு குழந்தை குழந்தை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. என்னமோ குழந்தை ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தான் கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் அந்த பெட்டி கடை தாத்தாவை போய் பார்த்து, தாத்தா என் குழந்தைய காணோம், நாங்க எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம், கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, அப்ப அந்த தாத்தா குழந்தைய காணோம்னா மிமின் தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கோம். குழந்தைய ஏன் தூக்கிட்டு போச்சுன்னா, நீங்க அந்த வீட்டுல தங்குறதுல மிமினுக்கு விருப்பம் இல்ல போல, அதனாலதான் உங்களை தொல்லை பண்றா. அது மட்டும் இல்ல, அவ குழந்தைய ரொம்பவே நேசிச்சா, அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப அதே மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டுல கிடைச்சதும் அதை எடுத்துட்டு போயிருப்பா. அப்ப ஹஸ்பண்ட் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த தாத்தா, அதுகிட்ட போராடுற அளவுக்குலாம் என்கிட்ட சக்தி இல்ல, நான் பழைய மாதிரி எல்லாம் இல்ல, ரொம்பவே வீக்கா இருக்கேன், இருந்தாலும் நான் உனக்காக ட்ரை பண்றேன், சின்ன குழந்தை தானே, அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. அடுத்த சீன்ல எங்க வீட்டுல வெத்தலை, பாக்கு, தேங்காய், பூ, பழம் எல்லாம் வச்சுக்கிட்டு நடு வீட்டுல உட்காந்து, பழைய மாதிரி எனக்கு சக்தி எதுவும் இல்ல, இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன், உங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு சாம்பிராணியை போட்டுட்டு கையை தூக்கி மந்திரம் சொல்றாரு. இது என் ஊரு, இந்த ஊர்ல இருக்க எல்லா பேயும் என்னோட அக்கா தங்கச்சிங்க, நான் உங்களை அன்பாவும் பாசமாவும் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கீழே படுக்கிறாரு. அப்ப இன்சிடியஸ் படத்துல வர்ற மாதிரி இந்த வீட்டுல பேயோட உலகத்துல என்டர் ஆயிடுறாரு. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு, கலர் எதுவும் இல்ல, ஏன்னா பேய் தானே, அதுக்கு கண்ணு தெரியாதுல்ல. அப்படி இந்த உலகத்துக்குள்ள இவர் வந்ததும் மிமின் குழந்தைய கொஞ்சற சத்தம் இவருக்கு கேக்குது. அப்ப இந்த தாத்தா, மிமின் உனக்கு நடந்தது ஒரு விபத்து, உன்னோட சாவுக்கு இவங்க காரணம் இல்ல, இவங்களை விட்டு அவங்களோட குழந்தைய திருப்பி கொடுத்துரு, உனக்கு நடந்த துரோகத்துக்கு இது தீர்வு கிடையாது, நான் சொல்றதை கேளு, அவங்க ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து இறங்கி மிமினை பூட்டி வச்சிருந்த அந்த ஸ்டோர் ரூமுக்கு போறாரு. உள்ள போனதும் அந்த காலத்துல இந்த மிமினை செயின்லாம் போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அதே இடத்துல மிமின் பேயா இருக்கா. என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்பவும் நேசிச்ச ஆசைப்பட்ட என்னோட காதலன் தான் என்னோட அவஸ்தைக்கு காரணம், எனக்கு இனிமே யாருமே இல்ல, என்னோட வேதனையை புரிஞ்சுக்கவும் யாரும் இல்ல, என்னால சாவ கூட முடியல, என் குழந்தை எப்படியாவது நான் பெத்துக்கணும், எப்படியாவது வளர்க்கணும், இங்க இருந்து நான் தப்பிக்கணும், இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கணும், இந்த பல்லிங்க தான் எனக்கு துணையா இருக்கு, எனக்கு வேற யாருமே இல்ல, இதை நினைச்சுதான் அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம இறந்து போயிருப்பாங்க. அந்த தாத்தா கெஞ்சி கேட்கிறாரு, அந்த குழந்தைய விட்டுரு, உனக்கு நாங்க என்ன வேணா பண்றோம்னு சொல்ல, அப்ப டக்குன்னு அந்த பேய் தாத்தா கிட்ட வந்து வாயை திறந்து சொல்லுது, என்னோட இடத்த எனக்கு விட்டு கொடுங்க, அவங்க யாரும் இனிமே இங்க இருக்க கூடாது, நான் இங்க நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். இதை சொல்லிட்டு பேய் மறைஞ்சு போயிடுது. இப்ப அந்த தாத்தா பிரசன்ட்டுக்கு வந்துட்டாரு. இவங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணும்னு அவ ஒரு முடிவோட தான் இருக்கா, நமக்கு தெய்வம் துணையா கூட நிக்கும். இப்ப அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. உடனே கரண்ட்டும் போயிடுது. இப்ப இந்த பேய் ஹால்ல வந்து உட்காந்துக்கிட்டு வாயெல்லாம் ஃபுல்லா ரத்தமா வச்சுக்கிட்டு இவங்களை பார்த்து அப்படின்னு சிரிக்குது. உடனே இந்த தாத்தா எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து, மிமி நீ இப்ப வேற உலகத்துல இருக்க, நான் சொல்றதை கேளு, இந்த குடும்பத்தை விட்டுடு, உனக்கு வேணும்ன்றது எதுவா இருந்தாலும் நாங்க பண்றோம், பரிகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தாத்தாவை காணும், கூட அந்த அசிஸ்டன்ஸையும் காணும். அவங்க கண்ணை திறக்கும் போது ஒரு அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கான். அந்த மரத்துல உட்காந்து இந்த பேய் இப்ப இறங்கி வந்து ஜூனியரை பயமுறுத்துது. அவன் பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடுறான். இங்க ஜூனியர் கண்ணை திறக்கும் போது அவன் சுடுகாட்டுல இருந்திருப்பான். அவன் கீழே பாக்குறப்ப நீளமா இருக்கிற முடியை மிதிச்சிட்டு இருப்பான். என்னென்ன முடிய தூக்கிட்டு கீழே பார்த்தா அதுக்கு கீழே மிமினோட பேய் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3-4 பேய் இவனை சுத்தி வருது. அதை பார்த்து பயந்து மரத்துல இடிச்சிட்டு மயங்கி விழுந்துடுறான். இப்ப இவங்க வீட்டுல காட்டுறாங்க.
இங்க கதவெல்லாம் லாக் ஆகி அப்பாவும் அவங்க ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்ப அப்பா மருமகனை கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து கதவை உடைக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தையோட சத்தம் ஸ்டோர் ரூம்ல இருந்து கேக்குது. அப்ப அப்பா ஓடி போய் ஸ்டோர் ரூம் திறக்க ட்ரை பண்றாரு. அப்ப ஹஸ்பண்டோட தலையில மரத்தோட கிளை உடைஞ்சு விழுது. அதுல மாட்டிக்கிட்டு நகர முடியாம அவன் கஷ்டப்படுறான். அதே டைம்ல அம்மா குட்டி பையனையும் கூட்டிக்கிட்டு இந்த ஸ்டோர் ரூமை திறக்க பாக்குறாங்க. உள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. இப்ப அந்த குட்டி பையன் ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறான். ஏன்னா அந்த ரூம் உள்ளதான் பூட்டி இருக்கு, அதனால உடைச்சாதான் உள்ள போக முடியும். இவங்களும் உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. இந்த மிமின் பை எங்க இருந்ததோ அதே இடத்துலதான் இப்ப அந்த குழந்தைய வச்சிருக்கு. இவங்க ஓடி போய் குழந்தைய தூக்கிக்கிறாங்க. நல்ல வேளையா குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப கிடைச்சிருச்சு. குடும்பமே சந்தோஷத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல மனசுல மிமின் குழந்தைய திரும்ப கொடுத்திருக்கா. இப்ப இங்க காட்டுறாங்க. இங்க தாத்தாவும் ஜூனியரும் சீனியரை தூக்குறாங்க. என்னன்னா அந்த தாத்தா 2 பேரையும் கண்டுபிடிச்சு காப்பாத்தி இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் அந்த சுடுகாட்டுல இருக்க பெரிய மரத்து மேல இருக்க பேயை பார்த்து, நீங்க தான் எங்களை காப்பாத்திட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது, வாழ்நாள் முழுக்க நீங்க மிமினுக்காக காத்திருந்தீங்க, இனிமே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு இனிமே எந்த தொல்லையும் இருக்காது, இனிமேல் சமாதானம் தான். அப்ப அந்த பேய் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சாமியார் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அசிஸ்டன்ட் 2 பேரும் பயந்து போய் கேக்குறாங்க, தாத்தா இவர் யாரு தாத்தா? அப்ப தாத்தா சொல்றாரு, இவர் காலகாலமா மிமினுக்காக காத்திருக்கிற மிமினோட உண்மையான கணவன். அப்பதான் சொல்றாரு, இந்த மிமின் பேயும் இந்த மரத்துல இருக்கிற பேயும் ஒரு காலத்துல புருஷனும் பொண்டாட்டியமா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த டச்காரன் அங்க வந்துடுறான். அப்ப டச்காரனை பார்த்து மிமினுக்கு லவ் ஆகி அவன் கூட ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் வயிற்றுலயும் குழந்தையாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் ஜெயிலையும் போட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மிமினுக்காக இவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. மிமினை உண்மையா விரும்பின முதல் கணவன் இவர் தான். ஆனா இவ ஒரு ஃப்ராடு டச்காரனை லவ் பண்ணி கர்ப்பமாகி ஜெயிலுக்கும் போயிட்டு நான் உண்மையா விரும்பினவன் என்னை ஏமாத்திட்டான்னு அழுறா. ஆனா இந்த பக்கத்துல இருந்து இவர் மரத்துக்கு மேலதான் உக்காந்துட்டு இருக்காரு. இவர் மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு அவ இப்ப வருவா அப்ப வருவான்னு எப்படியும் வந்துருவான்னு மரத்து மேல இறந்து போயிடுவாரு. அவளும் ஜெயில இறந்து போயிட்டா. அப்ப இவரு ராசாத்தி ராசாத்தி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தது மிமின் பாட்டியை தான். ஆசை தீராத பேய்களா இவங்க 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க. மிமின் ஏதாவது பிரச்சனை பண்ணானா இவர் தான் வந்து காப்பாத்துவாரு. அப்படிதான் இப்ப இந்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டாரு. அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வீட்டுல இருக்காங்க, அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த தாத்தா மிமின் தன்னோட கடைசி காலத்தை இந்த ஸ்டோர் ரூம்ல தான் கழிச்சா. அதனால இந்த இடம் அவளோடது, அங்க வேற யாரும் தங்குறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. சோ எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு நீங்க திருப்பி உங்க ஊருக்கே போறது தான் நல்லதுன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கு அவங்களும் சம்மதம்னு சொல்றாங்க. இதே டைம்ல அக்கா அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. எப்படி ஒரு பொண்ணா இருக்கணும், எப்படி ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு கோவிலே கட்டலாம். உங்களோட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியாது, அதை நான் புரிஞ்சுக்கவே இல்ல. அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அம்மா ஆகிறதுக்கு இங்க யாரும் ஸ்கூல்லாம் நடத்த மாட்டாங்க, நம்ம ஒரு அம்மா ஆனாதான் கத்துக்க முடியும். நீ ஒரு நல்ல அம்மாவா இரு, என்னை விட நீ நல்ல அம்மாவா இருப்ப, நீ கிளம்பு நம்ம போலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. நம்ம அசிஸ்டன்ஸ் அழற மாதிரி சீன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இவங்க ஊருக்கே திரும்ப போயிட்டாங்க. அங்க கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. இது வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பையனா இருந்த அந்த பையன் தான் இப்ப பெருசாகி இங்க வந்திருக்கான். இதுதான் எங்க குடும்பத்துல ஒரு வருஷத்துல நடந்த பேய் கதை. ஆனா அந்த பேய் கதையெல்லாம் கேட்டு நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். நான் ஒரு தைரியசாலியா வளர்ந்து வந்திருக்கேன். இதோட உண்மை தெரியணும்ல, எங்க அப்பா வீட்டுல இருக்கிற பேய் அது ஒரு வதந்தி தான். நான் பயப்பட மாட்டேன். இந்த வீடு சரி பண்ணி விற்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறப்ப பின்னாடி இருந்து மிமின் இவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி வாடா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மூவி எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.